தேமுதிக பிரேமலதா அவர்கள் பாமகவோட எங்களுக்கு ஒரு சீட்டு அதிகமா கொடுக்க வேணும் அப்படின்ற அவங்க கோரிக்கை வச்சதாகவும் நிறைய விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இது உண்மையா? நான் செய்தி பார்த்தேன். எங்களோட ஊடக பிரிவிலேயே நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது உண்மையா? எப்படி? நிறைய யூடியூப் சேனல்ஸையும் பார்த்தேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது 40 வருடமாக பொதுமக்களுக்காகவும் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான கட்சி. இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் தலைவர் மாதிரி ஒரு புள்ளி விவரத்தோட சமீபத்தில் ஒரு இது பார்த்துருப்பீங்க, ஒரு செய்தியில் பார்த்துருப்பீங்க. ராமராஜ் தொழில் நிறுவனம் எவ்வளோ பெரிய தொழில் நிறுவனம் உங்களுக்கு தெரியும். அந்த நிறுவனத்துடைய ஓனர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அன்புமணி அவர்கள்லாம் இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் வந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மினிஸ்டர் பதவியோ இல்லை ஒரு துணை முதல்வர் பதவியோ கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், எங்கள் தலைவர் எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்திருந்தால் அவர்கள் அந்த வார்த்தை கூறுவார்கள். ஆக இதிலிருந்தே தெரிய வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது என்ன, பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை வருடமாக மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும். தேமுதிக எப்போ வந்தது என்றது இங்கே மக்களுக்கு அறிவார்கள், மக்களுக்கு தெரிந்தது உண்மை. யாரால் அவர்கள் வந்தார்கள், எப்படி எதிர்கட்சியாக உட்கார்ந்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் எந்தெந்த கூட்டணியில் எப்படி போன வருஷம் டிடிவி தினகரன் அவர்களிடம் என்ன பேரம் பேசினார்கள், என்னவென்று பண்ணார்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஸோ எங்க கட்சியை பேசுறதுக்கான அருகதை, எங்க கட்சியில போட்டி போடுறதுக்கான அருகதை அவர்களுக்கு கிடையாது. குறிப்பாக எங்கள் தலைவரிடம் போட்டி போடுறதுக்கான ஒரு அருகதை அவர்களுக்கு கிடையாது. எங்கள் தலைவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஞானமும் அவருக்கு உண்டான அனைத்து விதமான பொது அறிவும் அவர்களிடம் உள்ளதா இருக்குதா? நீங்க சொல்லுங்க. எல்லா பிரஸுக்குமே தெரியும். இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் அவங்களை பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு டாபிக்ல பேச சொல்லுங்க. ஏதாவது நான் சேலஞ்சா சொல்றேங்க. அவங்க பையன் விஜய் பிரபாகரன் ஒரு சேலஞ்ச் சொன்னார், ஒரு இதுல பார்த்தேன் நான். அவங்களோட மாநாட்டில் பார்த்தேன். சேலஞ்ச் பண்ணிக்க தேமுதிக யாருக்கிட்ட பேரம் பேசி சொல்றேன், சேலஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நான் சேலஞ்ச் பண்றேங்க. எங்க தலைவர்கிட்ட எங்க தலைவரை மாதிரி பிரஸ் மீட்டை கூப்பிட்டு பிரேமலதா விஜயகாந்தோ இல்ல விஜய பிரபாகரனோ இல்ல சுதீஷோ போய் எங்கள் தலைவர் மாதிரி ஒரு டாபிக் எடுத்து வேளாண்மை துறை எடுத்து அதுல ஒரு டாபிக் பேசுவாரு. அதே மாதிரி நீர்நிலையை பத்தி பார்த்தா ஒரு டாபிக் பேசுவாரு. எல்லாத்துலயுமே ஒரு டாபிக்ல கிளியரா பேசி மக்களுக்கான ஒரு நல்ல தலைவரா இன்று வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.